நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல் வீடியோன்னு சொல்லலாம். இது ஒரு ஸ்பெஷல் கண்டென்ட். இந்த ஒரு ஸ்பெஷல் டேக்காக ஓகேங்களா. என்ன வீடியோ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வந்து என்னோட ஏர்னிங்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் மந்த் ஏர்னிங்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்ல போறேன். அது எவ்வளோன்னு சொல்லி நான் உங்களுக்கு இந்த வீடியோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது சொல்றேன். இது எப்படி வந்து எனக்கு கிடைச்சிச்சு, அதுக்கப்புறம் வந்து யூடியூபோட ஸ்டெப்ஸ் என்ன, நான் என்னென்னலாம் பண்ணி இதை வந்து என்னென்னலாம் பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு இது வந்து என் கைக்கு வந்துச்சு. இத்தனை மாசமா வராம ஒரே 1 மந்த் தான் இது வரையும் வந்திருக்கு நமக்கு சேலரி ஓகேங்களா. அதாவது சேலரிங்கிறது ரெவன்யூ ஓகேங்களா. அது வந்து நெக்ஸ்ட் மந்த் தான் நெக்ஸ்ட் அதாவது மொத்தம் $100 வந்து நெக்ஸ்ட் மந்த் தான் சேர போகுது. இது வரை எவ்வளோ நான் எனக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களோட கமெண்ட்ஸ் வந்து மறக்காம கீழே வந்து கொடுங்க. நான் வெயிட் பண்றேன். நான் என்னோட ரெவன்யூ வந்து நான் இப்பயே சொல்றேன் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கெஸ் பண்ணி ஒரு ரெவன்யூ வந்து வச்சிருப்பீங்க பாத்தீங்களா. சரி இவனுக்கு இவ்வளோ வியூஸ் வந்துருக்கு, இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு, கண்டிப்பா இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சு வச்சிருப்பீங்க. அதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நான் உங்களுக்காக ஒரு 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்றேன். 3, 2 இல்லாட்டி பாஸ் பண்ணிட்டு கூட நீங்க போய் பண்ணலாம் ஓகேங்களா. வேணா பாஸ் பண்ணிட்டு டக்குன்னு பண்ணிட்டு வந்துருங்க. சரி நேரம் கமெண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணலாட்டி டக்குன்னு போய் பண்ணிட்டு வந்துருங்க. எவ்வளவு இருக்குன்னு சொல்லி எவ்வளவு எனக்கு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்து $111 வந்து வந்திருக்கு. பட் ஆனா என் பேங்க்குக்கு வந்து எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்து 7,800 சம்திங் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. பேலன்ஸ் உள்ள அமௌண்ட் வந்து என்ன ஆச்சுன்னே தெரியல ஓகேங்களா. 1000 ரொம்ப பெரிய அமௌண்ட் தான். பட் இருந்தாலும் வந்து நடுவில் ஒரு 200 சம்திங் வந்து எடுத்துட்டாங்க, தூக்கிட்டாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது எக்ஸ்சேஞ்சுக்கான சார்ஜஸ் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் எடுத்துப்பாங்க. ஏன்னா வந்து இதை வந்து என் கைக்கு வர்றதுக்கு, அதாவது வந்து கூகுளில் நான் உங்களுக்கு இந்த ஸ்டெப் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்பயே சொன்னா உங்களுக்கு குழப்பிடும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து இந்த சேனல் வந்து எப்போ ஆரம்பிச்சுன்னா 3 வருஷம் ஆயிடுச்சு சேனல் ஆரம்பிச்சு. ஸ்டார்டிங்ல வந்து என்ன வீடியோஸ் சும்மா அந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸோட பேசஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தோம். மொத்தம் ஃபர்ஸ்ட் இருக்க 10 வீடியோ அதாவது கேமை பத்தி தான் டெக் சேனல்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் ஜிடிஎம்சி அப்படின்னு சொல்லி வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் சரி என்னடா பேர் தமிழ் ஜிடிஎம்சி நல்லா இல்லை, இன்னும் நல்லா சூப்பராக வைக்கலாம் அப்படின்னு நினைச்சதுன்னா பார்டெக் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக 1K வந்ததுக்கு அப்புறம் மாத்தினோம். அதுக்கு அடுத்தது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம ரெகுலராக வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டோம். அதாவது வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 1 மந்த்துக்கு முன்னாடி ஏன் வந்து வீடியோஸ்லாம் சுத்தமாக வரலன்னா, அதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர்கிட்ட. முன்னாடி இருந்தவங்களுக்கு தெரியும் ஏன் நான் வீடியோஸ் போடல அப்படின்னு சொல்லி. சரி இந்த ஸ்கூல் ஆரம்பிக்க போது 12th படிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய வீடியோஸ் ஒரு 50 வீடியோஸ் கிட்ட மொத்தமாக ஷெட்யூல் பண்ணி வச்சிருந்தேன். அந்த வீடியோஸ் தான் இப்போ வந்து நிறைய வியூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் வந்து நமக்கு ஃபாலோவர்ஸ், அதாவது எல்லா வீடியோஸும் பார்க்குற ஆடியன்ஸ் யாருமே இல்லை. அதனால தான் வந்து இப்போ நிறைய பேர்கிட்ட நான் எல்லாருக்கையும் சொல்றது வந்து எல்லா வீடியோஸும் பாருங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா. நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு அதோட சரி முடிஞ்சிச்சு, சரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. சப்போர்ட்டுங்கிறது எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் கொடுக்கலாம், எப்படி இருக்கு, அதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இந்த வீடியோவில் கேட்டிருப்பேன், அது கமெண்ட்ஸ் பண்ணலாம். யாருமே கமெண்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. லாஸ்ட்டாக 2 வீடியோஸ்க்கு வந்து செம எஃபோர்ட் போட்டிருந்தேன். பட் ஆனால் எந்த விதமான இதுவும் கிடைக்கல. பட் இருந்தாலும் கூகுள் மீட் இதுக்கு வந்து நிறைய பேர் ஒரு 70 பேர் இது வரையும் பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அது வந்து இன்னும் கொஞ்சம் பிக்கப் ஆகும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அது ஒரு நல்ல கண்டென்ட். நம்ம சேனலில் வந்து முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் கூகுள் மீட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். அது வந்து வேற லெவலில் போயிட்டு இருந்துச்சு. சரி அதனால சரி இது பார்ட் 2 போடலாம். அது இல்லாமல் நல்லா தமிழ்லாம் நல்லா எஃபெக்ட் போட்டு நிறைய எஃபெக்ட் போட்டிருந்தேன். அதாவது 2 மணி நேரம் அது மட்டும் எடிட் பண்ணேன். 2 மணி நேரம் கிடையாது 3 மணி நேரம் எடிட் பண்ணேன். அதாவது வந்து அதுக்கப்புறம் அதுக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்காக, அதாவது தமிழ் டெக் ப்ரோவோட ஒரே ஒரு போஸ்ட் தான். அதாவது வந்து அவர் யூஸ் பண்ணியிருந்தாரு ஒரு தமிழில், அதாவது வந்து வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நினைக்கிறேன். அதில் வந்து அவர் யூஸ் பண்ணியிருந்தாரு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி அதை அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லி அதில் உள்ள எப்படிலாம் அவர் வந்து ஃபாண்ட்ஸ் ரெடி பண்ணியிருந்தாரு, குட்டி குட்டி எலமெண்ட்ஸ் எல்லாம் இப்படி கொடுத்துருக்காரு. சரி நம்ம வந்து நமக்குள்ள மாதிரி எப்படி நமக்குள்ள மாதிரி செட் ஆகிற மாதிரி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு 2 மணி நேரமா பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு 1 மணி நேரம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் இப்படி ஒரு போஸ்ட் கொடுத்துருந்தாரு. அந்த போஸ்ட்காகவே 1 மணி நேரம் ஆச்சு. அப்படி கடைசி வரையும் அவர் கொடுத்த மாதிரி போஸ்ட் வரல, என்னன்னே தெரியல. சரி அப்புறமேட்டு பார்த்துக்கலாம், இப்போ டைம் ஆயிடுச்சு, வீடியோ வர வெளில விடணும், அது பப்ளிஷ் பண்ணணும், இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு அப்படிங்கிறதுக்காக சரி இதை ஒரு ஓகேவான போஸ்ட் எடுத்து டக்குனு எடிட் பண்ணி முடிச்சு போஸ்ட் பண்ணியாச்சு ஓகேங்களா. இந்த மாதிரி தான் இந்த வேலை நடந்துச்சு அந்த ஒரு தமிழுக்கு. அதுக்கடுத்து இன்னொரு வீடியோ போட்டது வந்து அதுக்கு தமிழ்லாம் அவ்வளோலாம் கஷ்டப்படல. அது வந்து கொஞ்சம் டக்குன்னு தான் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கலாம் நினைச்சு தமிழ். பட் இருந்தாலும் பரவாயில்ல பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட் சொல்லுங்க. இந்த தமிழ்ஸ் இப்போ லாஸ்ட்டாக போட்ட 2 வீடியோஸ்க்கும் தமிழ்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சா இல்லை பரவாயில்ல எந்த இருந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். உங்களோட கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான வீடியோ வந்து வந்துகிட்டு இருக்கு. அது நம்ம சேனல்ல வந்து iPhone 12ஓட அன்பாக்சிங் வந்து வரப்போகுது ஓகேங்களா. என்னடா எப்பயுமே எல்லா ஐஃபோனை வந்து அடுத்த ஜென்ரேஷன் வர டைமிங்லேயே உன்னோட அன்பாக்சிங்ஸ்லாம் போடுறேன்னு கேட்டால் எனக்கு அப்போதான் கிடைக்குது. போன வாட்டி வந்து iPhone 11 போட்டிருந்தோம். அது வந்து என் ஃப்ரெண்டு வாங்கியிருந்தான். அது வந்து அவங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கியிருந்தான். அதனால வந்து நான் ஒரு சில ஷார்ட்ஸ் அதெல்லாம் கேட்டேன். நானும் வந்து அவன் வந்து சென்னையில் இருக்கான். அதனால வந்து அவங்ககிட்ட ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து எடுத்து அனுப்பிச்சு சொன்னேன். அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணுறது
அந்த ஃபோனோட ரைட் சைடில் என்ன இருக்குது, லெஃப்ட் சைடில் இருக்குது, முன்னாடி இருக்குது, ஃபிசிக்கல் ஓவரியூ, அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து அன்பாக்சிங் பண்ணி அனுப்பிச்சு விட சொன்னேன். அதெல்லாம் எடுத்து ஃபோட்டோ எடுத்து அவனை அழகாக அனுப்பிச்சு விட்டுருந்தான். அது எல்லாத்தையும் வச்சு நம்ம சூப்பராக ஒரு வீடியோ ரெடி பண்ணோம். அது வந்து கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்ஸ் தான் கிடச்சிருந்துச்சு. 2K சம்திங் வந்து வியூஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரியல, ஞாபகம் இல்லை. இப்போ கடைசியாக பார்த்தேன், பட் ஆனால் கரெக்டாக ஞாபகம் இல்லை. அதுக்கடுத்து இப்போ வந்து iPhone 12 கிடச்சிருக்கு. அது என் கையில் கிடச்சிருக்கு. நம்ம வந்து இன்னும் ஒரு நல்ல வேற லெவலில் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்து உங்களுக்கு நீட் அண்ட் பர்ஃபெக்டாக ஒரு ரிவ்யூ ப்ளஸ் அன்பாக்சிங் எல்லாமே பண்ணலாம். அது வந்து புது ஃபோன் தான், பட் ஆனால் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாலாம் வராது. நம்ம தான் ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பண்ணுற மாதிரி இப்போதைக்கு வரல. அதனால முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணதை நம்ம திரும்பி ஒரு அன்பாக்சிங் வீடியோ எடுத்து போடலாம். இனிமேல் நிறைய கேஜெட்ஸ் வந்து எனக்கு என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாமே கண்டிப்பாக போடுவேன். ஓகேங்களா, இது வரையும் ஓகே. இனிமேல் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. எல்லா வீடியோஸ்க்கு லைக் டிஸ்லைக், ஒரு சில வீடியோஸ்ல வந்து டிஸ்லைக்ஸ் விழுந்திருக்கு, பட் ஆனால் கமெண்ட்ஸ் யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன் உங்களுக்கு வந்து டிஸ்லைக் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணீங்கன்னா எனக்கு தெரியும். டிஸ்லைக் போடுறது பிரச்சனையே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் அதை சொல்லுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு கமெண்ட்ஸை படிப்பேன், அப்புறம் ரிப்ளையும் பண்ணுவேன். எந்த விதமான கமெண்ட்ஸையும் நான் வந்து ஒமிட் பண்ண மாட்டேன். சரி, எதுக்கு ரிப்ளை பண்ணிட்டோம்லாம் நினைக்க மாட்டேன். பண்ணுறதே 10-15 பேர் தான், பட் இருந்தாலும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணேன். எல்லா வீடியோஸ்க்கும் அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது எல்லா வீடியோஸ்க்கும் ஒரு 50 பேர், ஒரு அட்லீஸ்ட் ஒரு என்னோட இதுக்கு 6000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வந்து இப்போ ரீச் பண்ண போகிறோம். அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 500 பேராவது வந்து ரெகுலராக வாட்சிங்காக இருக்கணும். ஏன்னா ஒரு 10% வந்து ரெகுலர் வாட்சிங் இருக்கணும். பட் ஆனால் நமக்கு வந்து அதில் 1% தான் இருக்காங்க. வெறும் 50 பேர் தான். அதுவும் 50 பேர் கூட கிடையாது, 20 பேர் தான் இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் 5 பேர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, 2-3 பேர் நினைக்கிறேன். அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இனிமேல் சப்போர்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லா வீடியோஸையும் பாருங்க, லைக் போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாட்டி டிஸ்லைக் போட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி போடுங்க கீழே கமெண்ட் செக்ஷனில். அப்புறம் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டால் அதுக்கு ரிப்ளை பண்ணுங்க. கீழே கமெண்ட் செக்ஷனை ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து அப்போதான் வந்து ஒரு சேனல் நெக்ஸ்ட் லெவல் க்ரோத்துங்கிறது அடைய முடியும். அதனால ப்ளீஸ் மறக்காம கமெண்ட்டை லீவ் பண்ணுங்க. சரி, அதுக்கு அடுத்தது இந்த மானிட்டைசேஷன் கதைக்கு வந்துடலாம். எப்படா நீ மானிட்டைசேஷன் வாங்கின அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு பெரிய ட்ரீம். அது ஒரு சில வீடியோஸ் வந்து அந்த டைம், அதாவது நான் சொன்ன கூகுள் மீட், அந்த கூகுள் மீட் அது வந்து ஹிட் ஆகி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வாங்கி கொடுத்துச்சு. அது மூலியமா கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் ஷேர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டிருந்தேன். அதுவும் நல்லா வந்து வியூஸ் கொடுத்துச்சு, சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துருந்தாங்க. அதுக்கு வீடியோ வச்சு சேனல் நல்லா போயிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் இயர் இந்த டைமிங் தான் நினைக்கிறேன், நல்ல வியூஸ் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. அந்த டைமிங்ல வந்து அவங்க சொன்ன கிரைட்டீரியா, அதாவது 1K வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும், அப்புறம் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும். வாட்ச் ஹவர்ஸ்ங்கிறது நீ இந்த வீடியோ வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் மேலே போயிருக்கும் கண்டிப்பா. இப்பயே 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதனால வந்து இந்த மாதிரி வந்து நீங்க வந்து 10 மினிட்ஸ் பாக்குறீங்கன்னா எத்தனை பேர் ஆடியன்ஸ் வந்து 10 மினிட்ஸ் பாத்துருக்காங்களா, அந்த மாதிரி வந்து அது எல்லாமே பிளஸ் பண்ணி ஹவர்ஸ் 4000 ஹவர்ஸ் வந்து ரீச் பண்ணணும். அதையும் வந்து நம்ம கரெக்டா அந்த ரெண்டுத்தையும் ஒரே டைம்ல ரீச் பண்ணணும். 1000 சப்ஸ்கிரைபர்ஸையும் இதையும் 4000 வாட்ச் ஹவர்ஸையும். அப்புறம் அப்ளை பண்ண உடனே நான் கூட லேட் ஆகும் அப்படின்னு நினைச்சேன். அப்ளை பண்ண அடுத்த நாளே வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு ஆட்சன்ஸ். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பண்ண சொன்னேன், அதெல்லாமே பண்ணிட்டேன். டக்குன்னு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்றது பெரிய பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் நடுவில் மானிட்டைசேஷனுக்கு வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ண சொன்னாங்க, லிங்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு. அட்ரஸ் வெரிஃபிகேஷன் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபெயில் ஆச்சு. 3 வாரம் வந்து வெயிட் பண்ண வரல. அதுக்கப்புறம் திரும்பி அப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தடவை வந்துச்சு பின் வெரிஃபிகேஷனுக்காக. அது வந்து அதுக்கு நடுவில் நிறைய பிரச்சனை வந்து நினைக்கிறேன். 2-3 மாசம் வந்து எந்த விதமான கண்டென்ட்ஸுமே போடல. அதாவது வந்து சேனல் வந்து மானிட்டைசேஷன் வந்து கட் ஆயிடுச்சு. அதாவது அப்ளை பண்ணாம ஆட்சன்ஸ் அக்கௌண்டோட வந்து லிங்க் பண்ணாம இருந்தனால ஒரு சில நடுவில் வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் என்ன அப்படின்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நடுவில் வந்து சரி இப்போதைக்கு பேங்க் அக்கௌண்ட்ஸ் எதுவுமே இல்லாதனால என்னோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அதோட லிங்க் பண்ண முடியாதனால ஒரு குறிப்பிட்ட டைமிங் 1 மந்த் டைம் கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ள என்னால் வந்து லிங்க் பண்ண முடியல. அதனால மானிட்டைசேஷனை தூக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பி அப்ளை பண்றதுக்கு 2-3 மாசம் ஆச்சு. அப்புறம் திரும்பி அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பின் வெரிஃபிகேஷன் வந்து முன்னாடியே வந்து எடுத்து வச்சிருக்கேன். அந்த வீடியோ இதை வந்து அன்பாக்ஸ் பண்றது, இதுதான் வந்து அந்த ஷீட்டு நான் பத்திரமா வச்சிருக்கேன். ஓகேங்களா, இது வந்து எப்படி அன்பாக்ஸ் பண்ணது எல்லாமே, அதாவது வந்து அன்பேக் பண்ணது வந்து வீடியோ இருக்கு, அதை வந்து பார்த்துட்டு வந்துங்க. நம்ம முன்னாடி இருக்கிறதா இப்போ நமக்காக ஐடி வெரிஃபிகேஷனுக்காக வந்துச்சு. ரொம்ப நாள் 2 வருஷத்துக்கான ஒரு பலன் கிடச்சிருச்சு. ஐடி வெரிஃபிகேஷன் தான் இருக்கு, இன்னும் பேமெண்ட்லாம் வரல. சரி, ஐடி வெரிஃபிகேஷன் மாலை பின்னு மட்டும்தான் இப்போ இதுக்குள்ளே இருக்கும். அதை எடுத்து போட்டோன்னா வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். செம்ம ஹாப்பியாக இருக்கேன். சரி, ஓகே, இதை உங்கள்கிட்ட காமிக்குங்கிறதுக்காக வீடியோ மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது எப்போ போட போகிறேன்னு யாருக்கு தெரிய போகுதுன்னு தெரில. லைவ் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு வரணும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்க, வேறு லெவல். ஐயோ, ஏதாவது கிழிஞ்சிட போகுது, ஒழுங்காக கிழிப்போம். ஸ்பீட் போஸ்ட்டில் வேறு அமுச்சு விட்ருக்காங்க. ஓகே,
எனக்கு எவ்வளோ 2 வீக்ஸ்லேயே வந்துச்சு, கரெக்டாக 2 வீக்ஸ் ஆச்சு, அதுக்குள்ளே வந்துச்சு. நான் கூட எப்படா வரும், எனக்கு வேறு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதுக்குள்ளே வந்துருமான்னு ஒரு பயம் வந்துருச்சு. ஃபைனல் 1 சவுண்டு கேட்குது என்ன, சூப்பராக இருக்கு. சரி ஓகே, நான் உள்ளே ஓப்பன் பார்த்துட்டு என்ன இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ளே பின் இருந்துச்சுன்னா அதை காமிக்கக்கூடாது, அதான் சாரி. பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது, பின்னாடி ஏதோ டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் எதுக்குன்னு தெரில, இதுக்கு கோட் ஏதாவது உள்ளே இருக்கா தெரில. சரி ஓகே, இந்த சைடு நான் கையை வச்சு மறைச்சிருக்க இடத்துல வந்து பின் இருக்குது, அது காமிக்கலாமா என்னன்னு தெரில. நான் பார்த்த வரைக்கும் இதுவரை யாரும் காமிச்சதில்லை. இங்கே இதை எழுதியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப் சைன்இன் பண்ண சொல்லியிருக்காங்க, செகண்ட் ஸ்டெப்பு ஓகே சப்மிட் பின்னு கொடுத்தோம், முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ் எல்லாம் வேறு போட்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதாங்க, முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ 2 நிமிஷம் முடிஞ்சிச்சு. ஓகே, செம்ம ஹாப்பியாக இருக்கேன். இதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது பார்த்துட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக போடுவோம் இந்த வீடியோ. அதனால் வந்து அந்த ஷார்ட் வந்து எடுத்து வச்சிருந்தேன், அது வந்து எப்பயோ ரெடி பண்ணது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது வந்து அதுக்கப்புறம் பின் வெரிஃபிகேஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பேங்க் அக்கௌண்ட் $100 வந்து அந்த டைமில் சேர்ந்துருச்சு. 88 சம்திங் இருந்துச்சு. அதுக்கடுத்து ஒரு வாரத்தில் சேர்ந்து இதுலேருந்து யூடியூப்லேருந்து வந்து ஆக்சன்ஸ்க்கு வந்து என்னைக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். வந்து நெக்ஸ்ட் மந்த், லாஸ்ட் மந்த்துக்குள்ளதுனா நெக்ஸ்ட் மந்த் 2 வீக்ஸ், அதாவது வந்து 7 தேதி அப்படி வந்து 12 தேதிக்குள்ள, 7 தேதியிலேருந்து 12 தேதிக்குள்ள ஆக்சன்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆக்சன்ஸ்லேருந்து வந்து நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து எப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 1 மந்த் சேலரி, 1 மந்த் வந்து ரெவன்யூ வந்து இது ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து வந்து நெக்ஸ்ட் மந்த் அதை நீங்கள் வந்து எந்த மந்த்துக்கான ரெவன்யூ வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணீங்களோ அந்த மந்த்துக்குள்ளது வந்து ஆக்சன்ஸ்க்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் ரெவன்யூ ஏர்ன் பண்ண நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து இது ஆக்சன்ஸ்க்கு சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்தது வந்து அந்த மந்த்தில் வந்து, அதாவது வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண நெக்ஸ்ட் மந்த்தில் வந்து அந்த மந்தோட எண்டில் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது. அதுக்கடுத்தது வந்து அதுலேயும் இன்னொரு பிரச்சனை இருக்குது. இதுவே வந்து மந்த் எண்டில் தான் உங்கள் கைக்கு வரும். அதுவும் வந்து ஆக்சன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க கேஷை, அது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், இது வந்து US$ வரனால நடுவில் வந்து எக்ஸ்சேஞ்சுக்காக வந்து ஒரு சில கமிஷன்ஸ் பிடிச்சி ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் வந்து டைம்ஸ் எடுத்துப்பாங்க இங்கேருந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு. மொத்தம் வந்து இந்த 2 மாதம் ஆகும். ஒரு மாதத்தோட ரெவன்யூ உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி வரதுக்கு வந்து 2 மாதம் ஆகும். $100 நான் இந்த மந்த்து வந்து நான் இது ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கு அடுத்த மந்த் தான் வந்து கண்டிப்பாக வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் மந்த்துக்கு அடுத்த மந்த் ஃபர்ஸ்ட் வீக் வந்து வரும். இந்த மாதிரி வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் மந்தோட ரெவன்யூ மட்டும் $111 வந்து வந்திருக்கு இது வரையும். இப்போ வந்து எவ்வளோ வந்திருக்கு, $98 வந்து சேர்ந்துருக்கு நெக்ஸ்ட் மந்த் கொடுது. அடுத்த மந்த் வந்து கண்டிப்பாக ரெவன்யூ வந்துடும். அடுத்த மந்த் லாஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக வந்துடும் நமக்கு ரெவன்யூ. அடுத்தது இப்போதைக்கு 7,800, இது அடுத்து இன்னொரு 7,000 வரும். மொத்தத்தையும் சேர்த்து வச்சு கேமரா வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, கேமரா வாங்குவோம், அதுக்காக தான் காசு எடுத்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய இப்போ உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் லைவ் செக்ஷன்லாம் வரேன். இப்போ லாஸ்ட் ஒரு தடவை லைவ் வந்தேன், யாருமே இல்லை, ஏதோ யாருமே இல்லாமல் நான் மட்டும் லைவ் போட்டிருந்தேன். எவ்வளோ ½ hour பண்ணியிருந்தேன். யாரோ மொத்தம் 3 பேர் வந்திருந்தாங்க, 3 பேர் வந்திருந்தாங்க. அதில் வந்து மொத்தம் 5 பேர் இருந்தாங்க. 2 பேர் வந்து சைலண்டாக வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் பேசுங்கன்னு சொல்லி பார்க்குறேன், யாருமே பேசல. சரி ஓகே அப்படின்னு சொல்லி வந்து யாருமே வராதுனால எப்பயுமே நான் லைவ் போட்டேன். நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரே ஒரு தடவை வந்து இந்த 50 வீடியோ ஷெட்யூல் பண்ணி வச்சிருந்தேன்ல, அது முன்னாடி போன வருஷம் இந்த டைமில் நினைக்கிறேன், போன வருஷம் அக்டோபர் சம்திங், அக்டோபர் நவம்பர்ல இருந்து அந்த 50 வீடியோஸ் வந்து ஷெட்யூல் பண்ணதுக்கு அப்புறம் 2 மந்த்ஸ்க்கு வந்து எல்லா வீடியோஸே ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் அந்த நடுவில் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அப்பயே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகலை. லைவ் போட்டு அந்த டைமில் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ், 100 வியூஸ் வந்து போட்டோன்னே வந்துச்சு. லைக் நிறைய பேர் வந்தாங்க, ஒரு 10 பேர் மினிமம் 10 பேர் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருந்தாங்க. எல்லாம் ஜாலியாக பேசிட்டு இருந்தோம். பட் ஆனால் இப்போ என்னன்னு தெரியல, ரொம்ப கம்மியாயிடுச்சு, அடி வாங்கிடுச்சு, யாருமே வரல. அதனால தான் வந்து சரி அந்த லைவ் வந்து கட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிட்டேன், ப்ரைவேட்டில் போட்டு டெலீட் பண்ணிட்டேன். நாளைக்கு வந்து கண்டிப்பாக லைவ் செக்ஷன் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். அப்புறம் கம்யூனிட்டி டேப், எனக்கு இது வேறு லெவல் காமெடி நடந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரி கம்யூனிட்டி டேப்ல வந்து நிறைய பேர் ஓட் பண்ணுறீங்க, சரி லைக் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி டேப்ல வந்து நீங்கள் யாரெல்லாம் வந்து எனக்கு லைக் பண்ணுவீங்க, நான் வந்து எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து டைப் பண்ணிட்டு எனக்கு வந்து அதுக்கப்புறம் கீழே 2 போல் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். ப்ரோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அதாவது எங்களோட எல்லா கம்யூனிட்டி டேபுக்கும் நான் வந்து இப்பயே லைக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதுக்கடுத்து இன்னொன்று வந்து சாரி ப்ரோ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஓகேங்களா, 2 இது உங்கள் இஷ்டம், நீங்கள் எது வேணா சாய்ஸ் எடுத்துக்கலாம். அதில் வந்து எத்தனை பேர், ஒரே ஒருத்தர் மட்டும் சாரி ப்ரோன்னு போட்டிருந்தாங்க. மற்ற 40 பேர் வந்து ஓட் பண்ணிருந்தாங்க. 20 நினைக்கிறேன். 20 பேர் வந்து நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் லைக் போடுறேன். சரி இத்தனை பேர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த போஸ்டோட லைக்கை பார்க்குறேன், 2 லைக் தான் வந்திருக்கு. அதுலேயும் ஒரு லைக் நான்.
இன்னொருத்தவங்க வந்து லைக் போடலை, என்னன்னு தெரியல. அப்படியே ஓட் பண்ணுறீங்க, சரி லைக் மட்டும் போட்டு விட்டுருக்கலாம். அட்லீஸ்ட் அந்த கம்யூனிட்டி போஸ்ட் இருக்காது. ஏன் இதை பண்ண சொல்கிறேன்னா, அப்போ தான் வந்து நான் இன்னும் நிறைய அப்டேட் பண்ணுவேன். கம்யூனிட்டி போஸ்ட்டில் இன்னும் நிறைய வீடியோஸ், இதுவே நான் இன்னொரு சேனலில் வீடியோஸ் போடுறேன்னா அதையும் இதில் வந்து அப்டேட் பண்ணி அதோட வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது. அப்படி இல்லையா வந்து உங்களுக்கு ஏதாவது டக்குன்னு சேனல் அப்டேட்ஸ் கொடுக்கணும்னா கம்யூனிட்டி டேப் தான் யூஸ் பண்ண முடியும். டக்கு வந்து நான் எடுத்தோன்னே ஒரு போஸ்ட் போடலாம். அதனால தான் சொல்றது கம்யூனிட்டி டேப் வந்து லைக் போட்டு வச்சுருங்க. நீங்கள் எல்லா கம்யூனிட்டி டேப்லையும் லைக் போட்டால் தான் வந்து உங்களோட ஹோம் பேஜுக்கு வந்து அந்த கம்யூனிட்டி டேப்புங்க இது வரும். ஏன்னா நீங்கள் நிறைய சேனல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த டைமில் நம்ம சேனல் வராது. அதனால வந்து எல்லா கம்யூனிட்டி டேப்புக்கும் லைக் போடுறேன், லைக் போட சொல்கிறேன். அதனால இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா டக்குனு போய் அப்படி நம்ம சேனலை கிளிக் பண்ணி கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எல்லா போஸ்ட்டுக்கும் சும்மா லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. ஓட் போடுறதுனா உங்கள் இஷ்டம், ஓட் போட்டு விட்டுருங்க. ஓகேங்களா? அப்படி பண்ணிங்கன்னா தான் நம்ம சேனலோட உங்களுக்கு வந்து இன்ட்ராக்ஷன் அதிகமாகி நம்ம சேனல் வந்து சஜஷன் ஆகும். சரி, ரொம்ப நேரம் பேசியாச்சு. இப்படிதான் ரெவன்யூ வந்துச்சு, இப்படிதான். ஓகேங்களா? இது எல்லாமே இப்படிதான் நடந்துட்டு இருந்துச்சு. இனிமேல் நிறைய கண்டென்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் வரும். நிறைய யோசிச்சு வச்சிருக்கேன். வேற லெவல் சீரிஸ்லாம் ஏதாவது கண்டினியூஸாக ஒவ்வொரு பார்ட்டாக போடுற மாதிரி பிளேலிஸ்ட் அந்த மாதிரி வந்து நான் யோசிச்சு வச்சிருக்கேன். அதாவது வந்து ஃபேக்ட் சீரிஸ், அதுக்கப்புறம் டூஸ் அண்ட் டோன்ஸ் ஆஃப் த திங்ஸ். அதாவது நீ இது ஒரு பவர் பேங்க் அப்படி ஹார்ட் டிஸ்க் ஏதாவது வாங்குறீங்கன்னா என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, கேமரா வாங்கினா என்னென்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு வீடியோஸ், டெக்கை பற்றி எக்கச்சக்கமான வீடியோஸ், அன்பாக்சிங் ரிவ்யூ நமக்கு எப்போ கிடைக்குதோ அந்த சான்ஸ் கிடைக்கும் போது நான் கண்டிப்பாக போடுறேன். எனக்கு என்னென்ன கேஜெட்ஸ்லாம் அன்பாக்சிங் ரிவ்யூ போட முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பாக போடுறேன். எனக்கு உங்ககிட்ட சப்போர்ட் மட்டும் தேவை. எல்லா வீடியோஸ்க்கு லைக் வேணும். ஓகேங்களா? பார்க்குறீங்கன்னா லைக்கோ டிஸ்லைக்கோ ஏதோ ஒன்று போடணும். ஓகேங்களா? இந்த வீடியோக்கான டார்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 லைக்ஸ் வந்து டார்கெட் வைக்கிறேன். கம்மி தான் எனக்கு கேட்டால் இந்த வீடியோஸ்க்கு. இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து நிறைய பேர் பார்ப்பீங்கிற நம்பிக்கையில் போடுறேன். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, இந்த ரெவன்யூ சிஸ்டம் பற்றி தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம். அது உங்கள் இஷ்டம் தான். ஷேரிங் நான் அதிகமாக இந்த வீடியோ சொல்ல மாட்டேன், ஏன்னா வந்து நிறைய பேர் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஈவன் நானே வந்து ஒரு சில வீடியோஸ் மேக்ஸிமம் ஷேர் பண்ண மாட்டேன். அதனால சரி, எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக கண்டென்ட் இருந்துச்சு, இது வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுனா மட்டும் தான் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். மற்றபடி அதிகமாக வந்து ஷேருங்கிற வார்த்தையை வந்து அதிகம் யூஸ் பண்ண மாட்டேன். சும்மா பேச்சுக்கு வேணால் யூஸ் பண்ணிட்டு போனதை தவிர ஷேருங்கிறது அழுத்தி சொல்ல மாட்டேன். ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் இருக்குன்னா அதை கண்டிப்பாக ஷேர் பண்ண சொல்லி கொஞ்சம் அழுத்தி சொல்லுவேன். அதை ஷேர் பண்ணுங்க. இதுவே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போடுங்க. இன்னொரு இந்த லாஸ்ட் விஷயத்தை கூட சொல்லிட்டு போயிடுறேன். என்னென்ன பார்த்தீங்கன்னா வந்து பெல் ஐக்கன் நிறைய பேர் ஆல்ல போட்டு வச்சிருக்கீங்க. நோட்டிஃபிகேஷன் ஒரு வீடியோக்கு வந்து எத்தனை பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போயிருக்கு, எத்தனை பேர் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு காமிக்கும். அதில் போய் ஒரே ஒரு வீடியோ நினைக்கிறேன், எந்த வீடியோ தெரியல, பழைய வீடியோ ஏதோ ஒன்று, பழைய வீடியோ கிடையாது, 4-5 வீடியோக்கு முன்னாடி நினைக்கிறேன். 1000 பேருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போயிருக்கு. பட் ஆனால் அதில் வெறும் 1% தான் பார்த்துருக்காங்க. 1% 2.1%, 21 பேர் தான் வந்து கிளிக் பண்ணி உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. அதை பார்த்தோன்னே சே இவனா இப்படி இருக்காங்க, யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. அப்போ அவ்வளோ இதாக தான் நம்ம வந்து தமிழ் சேனல் செட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். அதனால தமிழ்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். இனிமேல் நிறைய அப்டேட்ஸ் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்க. இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வேற லெவல் குவாலிட்டி என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன். இதுலேருந்து வர காசு தான் இதில் நான் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவேன். எதையுமே நான் கையில் எடுத்துக்கவே மாட்டேன். இதுலேருந்து வர காசை இதில் வரது அப்படியே ரிட்டர்ன் போட்டு தான் இருக்க போகிறேன். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் முக்கியம், லைக் போட்டுருங்க. 100 லைக்ஸ் வந்து டார்கெட் இருக்கு. இதுவே நீங்கள் பார்க்கும்போது 100 லைக்ஸ் மேலே இருந்தாச்சுனாலும் பிரச்சனையே இல்லை. டக்குனு வாயிரம் வளருது, நோ ப்ராப்ளம். 100 லைக்ஸ்க்கு மேலே இருந்துச்சுனாலும் லைக்கை போட்டுருங்க, தப்பு இல்லை. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.